தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. ரம்ஜானுக்கென்றே பிரத்யேக கலெக்ஷன்கள். ஆசியாவின் மிகப்பெரிய ஜவுளி சாம்ராஜ்யம் தி சென்னை சில்க்ஸ். ரொம்ப சீக்ரெட்டான ஒரு விஷயம் எங்களுடைய நேயர்களுக்கு சொல்றதா ப்ராமிஸ் பண்ணிருக்கீங்க. அதை நீங்க இப்ப எங்களுடைய நேயர்களுக்கு சொல்லுங்க. கண்டிப்பா. துவித நாத பந்தம். துவிதம்னா என்னன்னு தெரியணும். உங்களுக்கும் முருகனுக்குமான டைரக்ட் கனெக்டிவிட்டி எதுனா துவித நாத பந்தம். எந்த இடத்தில் துவித நாத பந்தம் இயங்குகிறதோ, இயக்கப்படுகிறதோ, இருக்கிறதோ, அப்போ இந்த ஓம்காரனா என்னன்றது நம்ம தேடுற மாதிரி பாம்பன் சுவாமிகளுக்கு நிறைய ஓம்காரனா என்னன்னு ஒரு மனிதன் தெரிந்து விட்டால் அவர்தான் சித்த மார்க்கத்தில். அப்போ இந்த துவிதம் என்று சொல்லக்கூடிய இந்த ரெண்டு விஷயம் இருக்குல்ல, ஒன்று உயிர், ஒன்று உடல் இல்லை, ஒன்று நீங்கள், ஒன்று அவன். அதை ரெண்டு இணைக்கிறதுக்கு நடுவில் இருக்க எல்லாத்தையும் ஒரு பந்தமாக கட்டி நீங்கள் கொண்டு போய் அவங்ககிட்ட ஜாயின் பண்ணுறது தான். அதனால தான் நம்ம அருணகிரிநாதர் பாடும்போது என்ன சொன்னார், நாத பிந்து கலாநதி நமோனம். அப்போ நாதமும் பிந்துவும் யார்? நாதன் வந்து ஐயன், பிந்து வந்து முருகன். நினச்சாதான் உங்களால் எதுவுமே பண்ண முடியும். வேறு எதுவுமே என்ன வேணால் தலைகீழாக விழுந்தாலும் நடக்கவே நடக்காது. அவன் அருள் இல்லாமல், ஈசன் அருள் இல்லாமல் எதுவுமே நகராது. இவர் போகும்போது சொல்லுவார், ஓம்காரம் 31. ஓம்காரத்தோடு சேர்த்து 31. எனக்கு அப்படியே பைத்தியம், என்னடா அது ஓம்காரத்தோடு ஓம்காரம் ஒன்று தானே. இந்த 30ம் அவனுடைய மூச்சால் வரக்கூடிய இந்த ஓம்காரம் ஒன்றும் சேர்த்து பழம் நீன்னு சொன்னேன். அது பழம் நீனா உடனே நீங்கள் வந்து அவருக்கு என்ன முருகனுக்கு என்ன வேறு வேலை இல்லையா, சொன்னால் புதுசுனா பழம் வரப்போகுது. இதுக்காண்டி அவர் கோச்சிட்டு வர போகிறாரு. எப்பயுமே ஒரு கதைகள் என்பது அதை தாற்பயத்தை மக்களுக்கு உணர்த்துவதற்கு வேறு வடிவங்களாக புனையப்பட்ட ஒரு விஷயம், அது அழியாமல் இருப்பதற்கு. அப்போ நீ பழமானாதான் இந்த இடத்துக்கு வர முடியும். முடிவும் அதுதான், ஆரம்பமும் தான். எங்கே உயிர்ப்பு எங்கே ஆரம்பிக்குதோ உயிர்ப்பு அங்கே தான் முடியும். ஐபிசி பக்தி நேயர்களுக்கு இனிமையான இந்நேரத்து வணக்கங்கள். இன்று நம்மோடு ஜோதிட கலையரசி டாக்டர் வித்யா கார்த்திக் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட பாம்பன் சுவாமிகளினுடைய அவர் அருளி சென்ற பந்தங்கள் தொடர்பில் நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்னைக்கு முக்கியமான ஒரு பந்தம் தொடர்பில் அவங்களை கேட்க போகிறோம். வணக்கம். வணக்கம். அதாவது துவித நாத பந்தம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற பாம்பன் சுவாமிகள் அருளிய ஒரு முக்கியமான பந்தம் பற்றி நீங்கள் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தீங்க. அதுவும் அந்த பந்தம் தொடர்பில் ரொம்ப சீக்ரெட்டான ஒரு விஷயம் எங்களுடைய நேயர்களுக்கு சொல்கிறதா ப்ராமிஸ் பண்ணியிருக்கீங்க. அதை நீங்கள் இப்போ எங்களுடைய நேயர்களுக்கு சொல்லுங்கள். கண்டிப்பாக. துவித நாத பந்தம். துவிதம்னா என்னன்னு தெரியும் நம்மளுக்கு இல்லையா? ரெண்டு. அப்போது நார்மலாக ஒவ்வொன்றுக்கும் ஒரு சித்திரப்படம் இருக்கும்போது துவித நாத பந்தம் நீங்கள் சித்திரப்படம் எடுத்து பார்த்தீங்கன்னா 2 பாம்புகள் பின்னி கொண்டிருக்கிற மாதிரி இருக்கும். ஒன்னோட ஒன்று பின்னிருக்காது. இந்த பக்கம் ஒரு பாம்பு, இந்த பக்கம் ஒரு பாம்பு இருக்கும். இடையிலே பாம்புகளால் பின்னிருக்கும். நீங்கள் அந்த வரைபடத்தை பார்த்தீர்களே ஆனால் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும். யூஸ்வலாக வந்து துவித நாத பந்தம் மிசிக்கோல்ட்டு எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டாங்கன்னா எல்லாரும் ஒரு விஷயம் சொல்கிறது அவ்வளோதான். உங்களுக்கே தெரியும், ராகுக்கு எது பிரச்சனை இருக்குது, ராகுக்கு எது தோஷம் இருக்குது, அதுக்கு இதை வச்சுட்டா சரியாக போயிடும். நான் ஆரம்பிக்கும் போதே ஒரு விஷயம் சொன்னேன், சித்தர்கள் என்ன ரொம்ப சாதாரணமானவர்களா? சும்மா இதை மட்டும் கொடுத்துட்டு உங்களை வந்து இயக்குவதற்கு இல்லை, அது என்ன ஏதாவது ஒரு மந்திர பொருளா, இதை வாங்கி வச்சுட்டா ராகுக்கு எது ஓடி போயிடுவானா? புரிஞ்சிச்சா? எவ்வளோ பெரிய ஒரு மாயா உலகம். சூரியன் சந்திரனே மறைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வலிமை வாய்ந்த கிரகங்களா இல்லாட்டி கூட கிரகங்களாக கருதப்படுறது ராகு கேதுக்கள். அப்போது இவங்களுடைய ஒரு ஆளுமைக்குள் தான் ஒரு மனித இனம் என்பது உயிர்ப்போடவும் உணர்வோடவும் இருந்து கொண்டிருக்கிறது. பலனை சொல்ல பாம்பை இப்படின்னு சொல்லுவாங்க. யார் பாம்பை பிடிச்சி பலன் சொல்கிறாங்களோ அவங்க தான் மிகப்பெரிய ஜோதிடத்தில் ஜெயிக்க முடியும் என்பது ஜோதிடர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு விடயம். அதுதான் உண்மை. ஏன்னா நீங்கள் வரைகிற பாம்பு அப்படிங்கிறது ராகு கேது கண்டிப்பாக எடுத்துக்கணும். அதே நம்ம ஒரு பேராக வச்சுருக்கோம், ஏன்னா கூப்பிட்றதுக்கு ஒரு பேர் வேணும்ல. இப்போ போன ஜென்மத்தில் நான் யாருன்னு தெரியாது, இந்த ஜென்மத்தில் வித்யாவாக இருக்கேன். போன ஜென்மத்துலேயும் நீங்கள் ஒரு ஆன்மாவாக இருந்திருக்கலாம், நான் ஒரு ஆன்மாவாக இருந்திருக்கலாம். அப்போ ராகு கேதுன்றது நம்மளுக்கு ஈஸியாக வருதில்ல வாயில், அதனால் நம்ம வந்து அதை வந்து வைத்து கொண்டோம். அது இதுக்குள்ளே தான் நடக்க முடியுமா அப்படின்னா இல்லை, அது ஒரு நிழல். இந்த நிழல் தான் நம்ம இயக்கி கொண்டிருக்கிறது. ஏன்னா நாம்ளே அவனோட நிழல் கிட்ட இருந்தால் வந்திருக்கும். அண்டத்தில் உள்ளது தான் பிண்டத்திலும் இருக்கிறது. அப்போ அங்கே இருக்கிற நிழல் இங்கே இருந்தால்தான் இங்கு இந்த மனித இனம் உயிர்ப்போட இருக்கவே முடியும். அப்போ அவனோட நிழலை வாங்கிறதுக்கு முதல்ல யார் தேவை? ராகு கேதுக்கள் தான் தேவை. ராகு கேது ஒருத்தனுக்கு நல்லா இருந்தாலும் சரி, நல்லா இல்லாட்டும், நல்லா இருந்தவனும் கடைசியில் போய் அப்படி தான் இருக்க போகிறான், நல்லா இல்லாதவனும் கடைசியில் போய் முக்தி அடையத்தான் போகிறாங்க. அப்போ ராகு கேதுக்கள் தான் ஒரு மனிதனுடைய வாழ்வியலில் கேம் பிளே பண்ணக்கூடிய கேம் சேஞ்சர்ஸ். நீங்கள் என்ன வேணால் எடுத்துக்கோங்க. அதனால தான்
அடிப்படை பாடமே ஜோதிடத்தில் என்னன்னா ஒன்றை விட ஒன்று பெருசு ஒன்றை விட ஒன்று பெருசுன்னு சொல்லிட்டே வரும்போது கடைசியில் மிஸ்டர் சனி வருவார். சனியோட யாருடா பெருசுனா ராகு அப்படின்னு நிப்பாட்டுவாங்க. ராகுவா? அதுதான் நெல்கிரகமாச்சே. அப்போ ராகுவை யார் கண்ட்ரோல் பண்ணுவா அப்படின்னா கேது அப்படின்னு சொல்லி முடியும். அப்போது எல்லாத்தையும் விட வலிமை அதிகமானவர்கள். ஏன்னா நீங்களே பார்த்தீங்கன்னா ராகுக்கு எதுக்கு நம்ம என்ன இடம் கொடுத்துருப்போம், இருக்கிற இடத்தை அபேஸ் பண்ணி தனதாக்கி கொள்வார்கள் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட். அப்போ வெறும் அந்த துவிதநாத பந்தத்தை கொண்டு போய் வச்சுட்டா மட்டும் ராகுக்கு எது பாய் பாய் சொல்லிட்டு போயிடுவாங்களா? இத்தனை பேரையுமே சமாளிக்கிறாங்க, அவங்கள சமாளிப்பாங்களா அப்படின்னா இல்லை. இது ஒரு பெரிய சூட்சம ரகசியம் தாஷாயினி. நான் நிஜமாவே ரொம்ப ஆத்மார்த்தமாக ஐபிசி பக்தி நேயர்களுக்கு இல்லை யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்கள் புனிதவான்கள் அப்படி தான் சொல்லணும். ஓவர் பில்டப்லாம் விடலை, சில விஷயங்கள் மட்டும்தான் நம்மளால் ஆத்மார்த்தமாக சொல்ல முடியும் அப்படின்ற அடிப்படையில் ஒவ்வொரு பந்தம் நம்ம பார்த்துட்டு வந்தோம். நம்மளுடைய ஒவ்வொரு சக்கரங்களை இயக்கிட்டு இருக்கிற தன்மையாக நம்ம இப்போ பார்த்தோம். அப்போ இந்த ஆக்ஞாவை இயக்கக்கூடிய ஒரு விடயம் என்னன்னா இந்த துவிதநாத பந்தம். உங்களுக்கும் முருகனுக்குமான டைரக்ட் கனெக்டிவிட்டி எதுனா துவிதநாத பந்தம். எந்த இடத்தில் துவிதநாத பந்தம் இயங்குகிறதோ இயக்கப்படுகிறதோ இருக்கிறதோ அங்கு யாருக்குமே வேலை கிடையாது. 33 தேவர்களும் அந்த இடத்தில் வந்து உறைந்து விடுவார்கள் என்பதுதான் சத்தியம். எப்படி உறைவாங்க? அடுத்த கேள்வி. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், முருகானாலே 33 தேவர்கள் வந்துருவாங்க. நம்ம போன எபிசோட்லாம் பார்த்துருவோம், திரும்ப அதை பண்ண வேணாம். பட் ஆனால் சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேன். முருகனுடைய தத்துவங்கள்னு எடுத்தால் என்ன சொல்லுவோம்? 64 தத்துவங்களுக்குள் முருகன் நடக்குவான். அப்போ 64 தத்துவங்களாம் என்னடா நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோன்னா அது பெரிய எபிசோட். அப்போ கூட ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக புரிஞ்சுக்கிறது சொல்கிறேன். ஒரு 5 தத்துவம் சிவனுக்கானது, ஒரு 7 தத்துவம் அம்பிகைக்கானது, அப்புறம் ஒரு 24 தத்துவம், அதுக்கப்புறம் வரக்கூடிய ஒரு 5 தத்துவம் 4 4 3ஓட இது வந்து முடியும். இதுதான் முருகனுடைய தத்துவங்கள். இந்த தத்துவத்துடைய உள்ளமைப்பு ஓம்காரம். பிரணவ மந்திரத்திற்கான ஒரு பொருள் இந்த ஓம்காரம். அப்போ ஓம்காரம்னா என்ன அப்படின்ற ஒரு கொஷின் வரும். அப்போ இந்த ஓம்காரம்னா என்னன்றது நம்ம தேடுற மாதிரி பாம்பன் சுவாமிகளுக்கு நிறைய ஓம்காரம்னா என்னன்னு ஒரு மனிதன் தெரிந்து விட்டால் அவர் தான் சித்த மார்க்கத்தில் சித்தர். ஓம்காரம் தெரிஞ்சவங்க தான் சித்தனாக முடியும். ஏன்னா ஓம்காரத்தை உரைச்சவரே நம்ம தலைமை சித்தன் முருகன் தான். அப்போ ஓம்காரம் என்பது எது அப்படின்னு தெரியாமல் சும்மா ஊ போடுறதா, ஊம்னு நம்ம பிரித்து பொருள் படுறதா? இல்லவே இல்லை. ஓம்காரம் என்பது தான் ஆரம்பம், ஓம்காரம் என்பது தான் முடிவு. முதலும் அதுதான், முடிவும் அதுதான். முதலுக்கும் முடிவுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அனைத்தும் அதுதான். அதனால இந்த பக்கம் ஒரு பாம்பு, இந்த பக்கம் ஒரு பாம்பு, அந்த பாம்பெல்லாம் கட்டுண்டே இந்த பாம்பு. இந்த துவிதநாத பந்தம் என்பது உங்களுடைய உள்ளுக்குள் ஒலிக்கக்கூடிய ஓம்காரத்தை அந்த ஓம்காரத்தோடு இணைக்கக்கூடிய ஒரு கருவி. இது ரொம்ப டீப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 4 வரிங்க. நீங்கள் இந்த கீர்த்தி சிறுத்தினாலும் மூர்த்திச்சினாலும் கீர்த்தி பெருசுன்னு சொல்லுவோம்ல, அதை தாண்டியும் சித்தர்கள் பாடல்லாம் ஒரு லைன் தான் இருக்கும். ஆனால் அதுக்குள்ள பொருள் பார்த்தீங்கன்னா நம்மளால் சொல்லில் அடங்க முடியாத ஒரு பொருளை கொண்டு வந்து சேர்க்கும். ஸோ அந்த மாதிரி சித்தர்களுடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் பலவிதமான உட்பொருள் இருக்கும் அப்படின்னு தாண்டியும் நீங்கள் சொன்னீங்களே இந்த பந்தம்லாம் ஏன் இவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னா குட்டி குட்டியாக தான் இருக்குது, ஆனால் இமாலய அளவுக்கான கருத்துக்களை உள்ளடக்கி இருக்கிறது. இந்த துவிதநாத பந்தம் எப்பயுமே பாம்பன் சுவாமிகளை அடிக்கடி பயன்படுத்தி கொண்டிருந்த ஒரு விஷயங்கள். அது பயன்படுத்தியிருந்தால் தான் அவரால் சுவாமிகளாக இருக்க முடியும். கிளியர். ஏன் தமிழ் கடவுள் முருகன்? ஆமாம், தமிழுக்கான ஏன் தமிழுக்கான கடவுள் முருகன்? கேள்வி சொல்கிறோம். எல்லாருமே அப்படி தான் சொல்கிறோம். அப்படி இல்லை. அது ஏன் அப்படின்ற கொஸ்டினுக்கான ஆன்சர் இந்த பாட்டில் இருக்கும். அம்மையப்பன் சொரூபம் தான் முருகன். ஏன்? அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் இந்த 4 வரியில் இருக்கும். பிரபஞ்சமே முருகன் தான். ஏன்? அதுக்கான ஆன்சர் இந்த 4 வரியில் இருக்கும். உள்ள இருக்கக்கூடிய சக்தி இயங்கிறது எது? இந்த 4 வரியில் இருக்கும். எப்பயுமே தமிழ் எழுத்துக்கள் இசுக்கொல்ட்டு போட்டால் என்ன வரும்? நம்ம என்ன சொல்லுவோம்? தமிழ் எழுத்துக்கள் எத்தனைன்னு கேட்டோம் வச்சுக்கோங்க. நார்மலாக உயிரெழுத்து ஒரு 12, மெய்யெழுத்து ஒரு 18, இது ரெண்டும் சேர்ந்தது ஒரு 30 எழுத்துக்கள். இந்த 30 எழுத்து இணையும் போது தான் என்ன ஆகுது? 247 அது மாறுது. தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை கேட்டால் என்ன சொல்லுவோம்? உயிரெழுத்து உயிர் உடம்பு இருக்கும்போது தான் அது சேர்ந்து ஒரு கலவையாக ஒன்றை உருவாக்க முடியும். அதுக்கு முதல்ல உயிர் வேணும், ஒரு உடல் வேணும். அப்போ இந்த உயிராகவும் இந்த உடலாகவும் யார் இருக்கிறார் அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்கும்போதே ஒரு விஷயம் சொன்னேன். முருகப்பெருமானுடைய தத்துவங்கள்னு சொல்லிட்டு ஒரு வரையறைப்பெல்லாம் 96 தத்துவங்களுக்குள் அடக்குவாங்க, 64 தத்துவங்களுக்குள் அடக்குவார்கள். அதெல்லாம் நம்ம பேசியிருக்கோம். அப்போ இவ்வளோ தத்துவத்துக்குள்ளே முருகன் இருக்கானா? அப்போ முருகன் எத்தனைக்குள்ளெல்லாம் இருக்கான் அப்படின்ற ஒரு கேள்வி வரும். இந்த பாட்டில் நீங்கள் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஒரு விஷயம் சொன்னேன். இந்த அந்தாதி பாடுதல்னு ஒரு முறை இருக்கும். வந்த வரி மீண்டும் வருகிற சொல்லாக மாறி வரக்கூடியது ஒரு அந்தாதி முறை. இது ஒரு வரி. இரட்டுற மொழிதல்னு ஒன்று இருக்கும். ஸ்லேடை அமைப்பில் பாடுறதுன்னு ஒன்று இருக்கும். இந்த மாதிரி நிறைய தமிழில் வந்து வரிகள்லாம் இருக்குது. ஆனால் இந்த பாடல் 4 வரிகள் என்பது பிரபஞ்சத்தை இழுக்கக்கூடிய ஒரு தன்மை. நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. மேலே வானத்தில் சூரியன் இருக்கானா? இல்லை நிலவு இருக்குன்னு வச்சுக்கோங்க. மேலே வானத்தில் நிலவு இருக்குது.
உங்கள் வீட்டு கிணறுக்குள்ளே பார்த்தாலும் நிலவு தெரியுமா? என் வீட்டு கிணறுக்குள்ளே பார்த்தாலும் அவங்க வீட்டு கிணறுக்குள்ளே பார்த்தாலும் நிலவு தெரியும். மேலே தானே இருக்குது. அப்படி இப்படி எல்லார் வீட்டுக்குள்ளேயும் நிலவு தெரியுது. அங்கே நிலவு இருக்குது, அதோட நிழல் எல்லார் வீட்டு கிணற்றுக்குள்ளும் விழுகிறது. கிளியர்? இது மறுக்க முடியாத மறைக்க முடியாத உண்மை தானே. சயின்ஸ், நீங்கள் சொல்கிற மாதிரி சயின்ஸ். அந்த மாதிரி மேலே இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி, அந்த சதாசிவ பிரம்மம் இந்த 5 நிழல் வழியாக இங்கு இயங்கி கொண்டிருக்கிறது. அந்த நிழலாக இருந்து இயக்கக்கூடியவன் யார் என்றால் இந்த முருகப்பெருமான். ஓகே, அப்போது இந்த துவிதம் என்று சொல்லக்கூடிய அந்த 2 விஷயம் இருக்குல்ல, ஒன்று உயிர், ஒன்று உடல் இல்லை, ஒன்று நீங்கள், ஒன்று அவன். அதை 2 இணைக்கிறதுக்கு நடுவில் இருக்க எல்லாத்தையும் ஒரு பந்தமாக கட்டி நீங்கள் கொண்டு போய் அவங்ககிட்ட ஜாயின் பண்ணுறது தான் துவித பந்தம். ரொம்ப சிம்பிள். எப்படி வானத்தில் இருக்கக்கூடிய நிலவு எல்லார் வீட்டு கிணலுக்குள்ளும் நிழலாக ஆடுகிறதோ, மேலே இருக்கக்கூடிய பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு மேல் 5 வகையான லேயராக நிலவாக விழுகிறது. அதுவும் கடவுள்னா இதுவும் கடவுள் தான். இந்த எனர்ஜிவே இப்போ ஒரு இடத்துல பெரிய எனர்ஜி டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது, நிறைய எனர்ஜி இருக்குது. நிலக்கரி உற்பத்தி பண்ணிட்டு இருக்க இடத்துல நிறைய நெய்வேலியில் வந்து கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அங்கேருந்து டைரெக்டாக கொடுத்துட முடியுமா? அங்கங்கே டிரான்ஸ்ஃபார்மர் வச்சு அது ஒவ்வொரு வீட்டுக்காக கடத்தக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அப்போது முருகனுக்கும் உங்களுக்குமான ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் தேவைன்னு அதுதான் இந்த 96 வகை தத்துவங்கள். கிளியர்? இப்போ இந்த பாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா, சேயா சேயாதே, இதை அப்படியே திருப்பி போடுங்க. சேயா சேயாதே, தேயா சேயாசே. இப்போ இந்த வரியை பார்த்தீங்கன்னா, எப்படி அங்கே இருக்கக்கூடிய நிலவு நிழலாக தெரியுதோ, இந்த 2 வார்த்தையை கொண்டு போய் கண்ணாடியில் நிப்பாட்டினீங்கன்னா முடிக்கிற வார்த்தை அங்கே முதல் வார்த்தையாக ஆரம்பித்திருக்கும். புரிஞ்சிருச்சா? இப்போ இந்த சேயா சேயாதே, அங்கே பார்த்தீங்கன்னா தேயா, இந்த தே முன்னாடி இருக்கக்கூடிய யா, இப்படி தேயாதே, திரும்ப சேயா சே. அப்போ இந்த சே என்று சொல்லக்கூடியது யாரை குறிக்கிறது என்றால் சிவபெருமானை குறிக்கிறது. நீங்கள் நிலவை விட்டுருங்களேன், சூரியன் மேலே இருக்கார், நம்ம கண்ணுக்கு தெரியுது. இங்கேயும் சூரியன், உங்கள் வீட்லேயும் சூரியன் விழுமா வெளிச்சம்? என் வீட்லேயும் சூரிய வெளிச்சம் விடுமா? எல்லார் வீட்லேயும் சூரிய வெளிச்சம் விடுமா? ஒரு இடத்துல தானே இருக்காரு, எப்படி எல்லா இடத்துலையும் விட முடியும்? எல்லார் வீட்டு கிணத்துக்குள்ளேயும் தண்ணியில் வந்து சூரியன் தெரிகிறாருன்னு வச்சுக்கோங்க. இந்த குளத்தில் சூரியனோட தெரிகிறாரு தண்ணி, அடுத்த குளத்துலேயும் சூரியன் தெரிகிறாரு. அப்போ இந்த சேயோன், சே என்பது சிவபெருமானை குறிக்கக்கூடிய தன்மை. அப்போ சிவபெருமானுடைய ஒரு நிழலாக இருக்கக்கூடிய ஒரு 5 தத்துவங்கள். அடுத்த வார்த்தை இதுக்குள்ளே வர்றது என்னென்னா, மாயா மாயாவா. இதை திரும்ப அப்படியே எடுத்து போட்டிங்கன்னா வாயா மாயா மா. அப்போ இந்த மாயா என்று சொல்லக்கூடிய தன்மை யாரோடதுன்னா சக்தியின் ஒரு சொரூபம். அவள் தான் வந்து ஒரு மாய சக்தியை கொடுக்கக்கூடியவள். எப்படி சூரியனும் எல்லார் வீட்லேயும் தெரிவாரோ, அதே மாதிரி எப்படி சந்திரனும் எல்லார் வீட்டு கிணத்துக்குள்ளேயும் தெரியுமோ, அந்த மாதிரி இந்த 2 தத்துவங்கள் என்று முதல் ஒரு 5 தத்துவம் சிவனுக்குரிய தத்துவங்கள். அடுத்த ஒரு 2 தத்துவம் 7 தத்துவம் அம்பிகைக்குரிய தத்துவங்கள். இந்த 5ம் இந்த 2ம் சேரும்போது என்ன ஆகும் அப்படின்னா 12ஆக உருவாகும். அதுதான் உயிர்ப்பு, உயிரெழுத்துக்கள். கிளியர்? இப்போ இதை எடுத்திங்கன்னா, இந்த நிழல் எடுக்கும்போது இந்த வரிகள் மொத்தம் 40 வார்த்தைகள். நீங்கள் நிழலாக இப்படி 5 பிரித்து பார்த்தீங்கன்னா 30ஆக தெரியும். தமிழோட 30 எழுத்தும் அங்கே வந்துடும். பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விஷயம்னா ஒரு ஒரு வியந்து போய் அப்படியே உட்காந்துக்கணும், அந்த மாதிரியான ஒரு தன்மை. அப்போ இந்த சேயா சேயாதே, இந்த மாயா மாயதையில் இருக்கக்கூடிய அந்த வார்த்தை என்ன பண்ணுதுன்னா, முருகனுடைய தத்துவத்தை உங்களுக்குள் இறக்கி கொண்டிருக்கிறது. நீங்கள் சொல்ல முருகனுடைய தத்துவம், முருகன் தத்துவமாக எங்கன்னா ஓகே, முருகன் வெறும் தத்துவம்னா என்னையா தத்துவம்? அடுத்த கேள்வி வரும்ல நம்மளுக்கு, என்னங்க தத்துவம்? சும்மா தத்துவம் என்ன எப்போ பார்த்தாலும் என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கீங்களா? தத்துவன்றீங்க, என்ன தத்துவம்னா என்ன? சும்மா உட்காந்து அட்வைஸ் பண்ணுறதா, இல்லை ஃபிலாசபி பேசுறதா? ஃபிலாசபி தான். என்ன மாதிரியான ஃபிலாசபின்னா, பிரபஞ்சத்தின் ஃபிலாசபி. இந்த பிரபஞ்சத்தோட ஃபிலாசபியை நான் சொன்னேன் இல்லை, சிவனுக்கு ஒரு 5 தத்துவங்கள். எது அந்த 5 தத்துவம் அப்படின்னா, சிவன், சக்தி, சதாசிவம், மகேஸ்வரம், காலருத்ரம். சைவத்தில் எல்லாருக்கும் தெரியக்கூடிய ஒரு விஷயம். அம்பிகைக்கு வந்தீங்கன்னா நாதம், விந்து, திரும்ப இந்த ஒரு 5 கனெக்டிவிட்டி. திரும்ப சிவன், சக்தி, நாதம், விந்து, ஈஸ்வரம், சுத்த வித்தை. அப்போ அதனால தான் நம்ம அருணகிரிநாதர் பாடும்போது என்ன சொன்னார், நாத பிந்து கலாநதி நமோனம். அப்போ நாதமும் பிந்துவும் யார்? நாதன் வந்து ஐயன், பிந்து வந்து அம்பிகை. அது 2ம் கலந்த ஒரு கலாநிதி யார்? இவன் தான். அப்போ இந்த 2 தத்துவத்தையும் உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு ஆள் யார்? இவங்க தான். அப்போ இந்த 7 தத்துவம், இந்த 5 தத்துவம், இந்த 2ம் எதை இயக்குது? இதை இயக்குது. கிளியர்? ஞானம் இருக்குது, ஆனால் ஞானம் இல்லை. இது பேர் வித்யா தத்துவம்னு பேர். ஸ்ரீவித்யக்குள்ளே போகும்போது அது ஒரு மிகப்பெரிய ஒரு தாற்பயம்.
இது வந்து என்ன சொல்லுவாங்க, காமேஸ்வர ரூபம்னு சொல்லுவாங்க. நான் ஸ்ரீவிதியில் இருக்கான்னு சொல்கிறேன். இது பேசினா ரொம்ப நீண்டுக்கிட்டே போகும். இந்த இடத்துல வந்து அம்பிகையை நிப்பாட்டும் போது அவள் எப்படி இருப்பானா, காமேஸ்வரனா உட்காந்துருப்பா, அப்படியே லயத்தில் உட்காந்துருப்பா அம்பிகை. நீங்கள் ஒரு மாதிரி கூஸ்பம்ஸ் வருது. ஈஸ்வரனோட உட்காந்துருக்கும் போது அவன் அப்படியே அம்பிகையோட லயித்து போய் உட்காந்துருப்பான். எல்லாருமே அப்படியே உட்காந்துருக்கு. அந்த ஆனந்தமய கோஷம்னு சொல்லுவாங்க இது பேர். அந்த ஆனந்தமய கோஷத்தில் அப்படியே உட்காந்துருக்கும் போது அப்படியே கேட்டதெல்லாம் கொடுப்பான், கேட்கறதெல்லாம் கொடுப்பான், கேட்டுட்டு இருக்கிறதெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருப்பான். அப்போ இந்த இடம் என்பது உங்களுக்கு கனெக்டிவிட்டி. ஆனால் இதுக்கு கீழே இருக்குது, இது கொஞ்சம் ஞானம் இருக்கும். முருகனை கும்பிட்டா காசு வரும், முருகனை கும்பிட்டா ஞானம் வரும், முருகனை கும்பிட்டா அறிவு வரும். என்ன தப்பு பண்ணாலும் ஐயோ முருகன் பார்த்துட்டு இருக்கான், பண்ணக்கூடாதுன்ற ஞானத்தையும் கொடுக்கும். நம்ம முருகன் தானே, ஏதாவது லஞ்சம் கொடுத்து போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிமேதித்தனமான ஞானமும் இருக்கும். அப்போ ஞானம் இருக்கும், கொஞ்சம் ஞானம் இருக்காது. இது பேர் வித்யாநிலை. இதை தாண்டி நீங்கள் வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் இயக்கம். இது இந்த 24 தத்துவம், இந்த 24 தத்துவம் இந்த உங்களுடைய உடம்போட சம்மந்தப்பட்ட விஷயம். அடிமைகள்னு பேர் இதுக்கு பேர். உங்கள் மூளை சொன்னாதான் உங்கள் கையை வேலை செய்யும். இதுக்குன்னு ஏதாவது வேலை செய்யறதுக்கு உணர்வு இருக்கா, அறிவு இருக்கா? இந்த காலுக்கு அறிவு இருக்கா? மூளை சொல்லணும் நடக்கணும் அப்படின்னா தான் இந்த கால் நடக்கும். அதுவாக போய் நடக்குமா? அப்படிலாம் பார்த்தா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அறிவு இருந்தால் நம்மளாம் என்னத்துக்காருது? அப்போ இந்த இயங்கியல் இருக்கக்கூடிய 24க்கும் எங்கேருந்து சுவிட்ச் போடணும்? இங்கேருந்து சுவிட்ச் போடணும். இங்கேருந்தா சுவிட்ச் போடுதோ, மேலே இருக்கக்கூடிய லைட்லேருந்து இங்கே வரணும், இங்கே சுவிட்ச் போடணும், அப்புறம் இங்கே சொல்லணும், அது இங்கே போகணும். இதெல்லாம் தாண்டி முடிச்சு இது ஒரு 24 தத்துவம். இந்த 24 தத்துவத்தில் உங்களோட உணர்வாகவும் உயிர்வாகவும் ரத்தமாகவும் அணுவாகவும் சித்தமாகவும் செயலாகவும் யார் இயங்கிட்டு இருக்கா? முருகன் தான் இயங்கிட்டு இருக்கான். அவன் தான் இயங்குவான், அவன் தான் இயக்குவான், அவன் தான் இயங்கமும் அவன் தான், இயக்கியலும் அவன் தான். அதனால்தான் நாத பிந்து ரெண்டுமே அவன். இந்த பிந்து என்பது ஒரு 7 தத்துவம், இந்த நாதம் என்பது ஒரு 5 தத்துவம். இது ரெண்டும் சேர்ந்து உங்களுக்குள் இயங்கக்கூடிய தன்மையை சொல்லக்கூடியதான் இந்த முதல் 2 வரிகள். நான் எடுக்கும்போது ஒரு விஷயம் சொன்னேன், இந்த 30 வரும், எடுத்து பார்த்தா 40 வரி வரும். நான் சொன்னேன்ல, எப்படி இந்த நிழல் தெரியுதோ அந்த மாதிரி மாற்றி மாற்றி 5 5 பிரித்தீர்கள்னா இதை கொண்டு போய் கண்ணாடியில் காட்டும்போது இது 30 நிற்கும். அப்போ இந்த 30 என்பது உயிரெழுத்துக்களுடைய ஒரு சங்கமம், இந்த 30 என்பது உயிர்ப்புக்கான ஒரு சங்கமம். அப்போ இந்த 2 வார்த்தை என்பது சுத்தமான உயிர்ப்பு. இது கலப்படமே கிடையாது. இதுக்கு எதுவும் தெரியவும் தெரியாது. இது கொம்பு வராது, கால் வராது, ஓ வராது, ஈ வராது, எதுவும் வராது. இது இப்படி தான், இது இப்படி தான். இங்கே புள்ளி இருக்கும், இங்கே கோடு இருக்கும், அவ்வளோதான். இது உயிரெழுத்து, இது மெய்யெழுத்து. ஆனால் இது 2 கலக்குது பார்த்தீங்களா? கலக்கும் போது என்ன ஆகும்னா கொஞ்சம் அசுத்தமாக மாறும். இந்த உயிர்ப்பு எப்படி இருக்குன்னா, முதல்ல அம்மா வயிற்றுக்குள்ளே 2 பேரும் சேரும்போது குழந்தையாக உருவாகுது. அம்மா அப்பா சேர்றாங்க ஆத்மார்த்தமாக. அதிக கூட யாரால முடியும்? நீங்கள் என்ன வேணால் சயின்ஸ் போடுங்க, என்ன வேணால் பிளான் பண்ணுங்கள், என்ன வேணால் டாக்டர்கிட்ட போங்க, முருகன் நினச்சாதான் புள்ள, முருகன் நினச்சாதான் உங்களால் எதுவுமே பண்ண முடியும். வேறு எதுவுமே என்ன வேணால் தலைகீழாக விழுந்தாலும் நடக்கவே நடக்காது. அவன் அருள் இல்லாமல், ஈசன் அருள் இல்லாமல் எதுவுமே நகராது. 2 பேர் பேசுறதுக்கும், நம்ம 2 பேர் பார்க்குறதுக்கும், இவங்க இன்றைக்கி இதை பார்க்குறதுக்கும் முருகனோட அருள் இருந்தால் தான் முடியும், இல்லாட்டி அது நடக்காது. அப்போது இது வந்து சுத்தமாக இருக்குது. இது 2ம் சேர்ந்து ஒன்றை உருவாக்குகிறது. அதுக்கு காற்று இருக்குது, ஆகாயம் இருக்குது. இந்த 2 என்ன சேர்ந்தா ஒரு பஞ்சபூதத்தை அனுப்புது. ஏன்னா இங்கேயும் ஒரு 5 இருக்குது, இங்கேயும் ஒரு 5 இருக்குது. அது 2 மிக்ஸ் பண்ணி ஒரு பஞ்சபூதத்தோடு சேர்ந்த ஒரு கலவையை உள்ளுக்குள்ளே அனுப்புகிறது. இந்த கலவை கொஞ்சம் அசுத்தமாக இருக்கிறது. இந்த அசுத்தம் என்பது தான் மாயை. இந்த அஸ்தம் என்பது தான் கர்மிக்கல் எனர்ஜி. இந்த கர்மிக்கல் எனர்ஜியோடு இருக்கிற நீ இந்த கர்மிக்கல் எனர்ஜியை தாண்டி இந்த மேலே இருக்கக்கூடிய நாத பிந்தத்தோடு கலந்து இறைவனோட கலக்க முடியும் சொல்லக்கூடியதான் இந்த 4 வரி பாடல். இந்த முதல் 2 வரி பாடல் இந்த 2 தத்துவத்தை சொல்லுதா? அடுத்த 2 வரி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் மாற்றி போடுவீர்கள். அது 2ம் இது சுத்த நிலையும் இது அசுத்த நிலையும் இந்த இடத்தில் உங்களுக்கு பறைசாட்சி கொண்டிருக்கும். இதெல்லாம் தாண்டி முடித்தோடனே லாஸ்ட்டு ஒரு விஷயம் வரும். நான் ரொம்ப அப்படியே திகச்சு போன ஒரு இடம் இருக்கு. அது எந்த இடம்? இவர் போகும்போது சொல்லுவார், ஓம்காரம் 31ன்னு சொல்லு. ஓம்காரத்தோடு சேர்த்து 31. எனக்கு அப்படியே பைத்தியம், என்னடா அது ஓம்காரத்தோடு? ஓம்காரம் ஒன்று தானே. இந்த 30ம் அவனுடைய மூச்சால் வரக்கூடிய இந்த ஓம்காரம் ஒன்றும் சேர்ந்து 31. அப்போ ஒவ்வொருத்தவங்களுடைய உயிர்ப்புலும் யார் இருக்கிறான்? கர்மத்தை தீர்க்கக்கூடிய கார்த்திகேயன் தான் இருக்கிறான், வேற யாரும் இல்லை. கார்த்திகேயன் யாரு? அவன் தான் சிவன், அவன் தான் அம்பாள், அவன் தான் விஷ்ணு, அவன் தான் பிரம்மன், அவன் தான் ருத்ரன், அவன் தான் எல்லாமே, அவன் தான் பிரபஞ்சம், அவன் தான் இயக்கம், அவன் தான் இயங்கியல். இதை தாண்டி நம்ம எதுவுமே சொல்ல முடியாதுன்னு சொல்லக்கூடிய தத்துவத்தை நம்மளிடம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான் பாமன் சுவாமி எழுதும்போது ஒரே எழுதல. சுவாமிகளோட உரை பார்த்தீங்கன்னா ஓம்காரத்தையும் சேர்த்து 31 எழுதுவார் இந்த துவித பந்தத்தில். அப்போ இந்த 31 என்னது? இந்த ஓம்காரம். இந்த ஓம்காரம் நான் முடிக்கும்போது சொன்னேன்ல, கடைசியில் ஒரு 3ஓட முடிப்பாங்க. அந்த 3 என்ன அப்படின்னா அதுதான் வந்து லயம்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு இந்த ஓம்காரம் ஆரம்பிக்கும் போது இந்த ஒன்றில் ஆரம்பிக்கிறதுல முடியும் போதில் ஒன்று முடியும். அந்த முடிவு என்ன அப்படின்னா அது ஒரு 3ஆக பிரிக்கப்படுகிறது. நீங்கள் என்ன எடுத்தாலும் இந்த 3 வந்து படைத்தல், காத்தல், அழித்தல் இதெல்லாம் விட்டுருங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மாயை புரிதல், மாயைக்கு அனுகிரகம் புரிதல், அது அம்பாளோட வேலை. 3 சிவனோட வேலைன்னா அம்பாளுக்கு மட்டும் 5 வேலை இருக்குது.
அவள் தான் ஆசையை கொடுப்பா, அந்த ஆசைக்கு அனுகிரகமும் பண்ணுவான். ஆனால் அவன் பிள்ளை இன்னும் கொஞ்சம் அறிவாளி, குருவாக இருந்து அவனை ஆட்கொள்வான். அதனால தான் 6 முகம் அவனுக்கு. இவனுக்கு 3 முகம், இவளுக்கு 5 முகம். பஞ்ச தன்மார்த்த சாயகான்னு அம்பாளுக்கு பேர், ஷடாக்ஷன் சொல்லிட்டு முருகனுக்கு பேர். அவன் குருவாகவும் இருந்து நம்மளை இயக்கக்கூடிய ஒரு தளத்தில் இருப்பான். அடுத்து இருக்கக்கூடிய அந்த 3 விதமான தத்துவங்கள் என்ன அப்படின்னா, அந்த பாட்டில் 3 விஷயம். ஒரு நிமிஷம். லயம், அப்புறம் போகம். இந்த லயம், போகம், அதிகாரம்னு பேர். இது கடைசியில் இருக்கக்கூடிய 3 தத்துவங்கள். இந்த 3 தத்துவங்கள் தான் முருகனுக்கான சூட்சம தத்துவங்கள். இது என்ன 3 தத்துவம்? லயம் அப்படின்னா, நீங்கள் இந்த அறுபடை வீடு இருக்குல்ல, இத்தனை முருகன் கோயிலை விட்டு ஏங்க அந்த அறுபடை வீட்டுக்கு மட்டும் இவ்வளோ சிறப்பு கொடுத்தாங்க? குன்றிருக்கும் தோறும் குமரன் இருப்பான்ல, அப்போ எல்லா கோயிலையும் முருகனுக்கு ஏன் 6 மட்டும்? லயம் அப்படின்னா நமக்கு சாதாரணமா தெரிஞ்சது தாளம், தாள் லயம் அப்படின்னு. லயித்து போதல், லயித்து போதல், அதுவாகவே ஆறுதல். நீ நானாகவும் நான் நீராகவும் மாறிட்டா அந்த இடத்துல ஏது பேதம்? அதுதான் சித்த தத்துவம். நான் தான் இறைவன் உணர்கொள்வதும், இறைவன் வேறல்ல நான் வேறல்ல என்கிற நிலைமை வருதும், உடனே நான் தான் கடவுள்னு உட்காந்து தலையில மாட்டிக்கிறது விஷயம் இல்லை. நான் திரும்பவும் சொல்றேன், உனக்குள் நான் எனக்குள் நீ. இதை உடனே உட்காந்து நான் தலையில மாட்டிக்கிறேன், எனக்கு வந்து குறி சொல்லிட்டேன், நான் எலுமிச்சம்பழம் கொடுத்தேன் காளியா, இதெல்லாம் இல்லை. அவன்கிட்ட இருக்கு பார்த்தீங்களா, என்ன சொன்னாலும் திட்டாம சிரிச்சுக்கிட்டே இருக்கிறது, என்ன அடி வாங்கினாலும் கோவப்படாமல் இருக்கிறது. எவ்வளோ நீங்கள் கேவலப்படுத்துறீங்க, போன வாரம் காசு கொடுத்து இந்த வாரம் காசு கொடுக்குற, எவ்வளோ திட்டுறீங்க முருகனை திரும்ப ரிவெஞ்சா எடுக்கிறாரு. அப்போ எதுவுமே இல்லாத ஏதுமற்ற ஒரு பரமானந்த நிலையில் இருத்தல் தான் அவனாக மாறக்கூடிய ஒரு தன்மை. அதனால தான் நான் சொன்னேன் இந்த இடத்துல இருக்கும்போதே ஆனந்தமய கோஷம்னு. எப்பயுமே ஆனந்தமாக இருக்கும், எது நடந்தாலும் ஆனந்தமாக இருக்கணும், சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். இந்த மயக்கோஷத்துக்கு வரணும்னா முதல்ல யாரோட தயவு தேவை? முருகனுடைய தயவு தேவை. ஏன்னா முருகன் இசைக்கொள்ட்டு இளமை, முருகன் இசைக்கொள்ட்டு அழகு. அழகு இளமை இருக்கும்போது நம்மளுக்கு எப்படி இருக்கும்? சின்ன வயசுல இருந்தால் எப்படி இருக்கும்? ஹாப்பியாக எதை பற்றியே கவலைப்படுவோமா? கவலை, கடனை, இஎம்ஐ கட்டணும், வண்டி கட்டணும், வாங்கணும், பிள்ளைக்கு ஏதாவது இருக்குமா? ஜாலியாக சுற்றிட்டே இருக்கும். அம்மா அப்பா ஏதாவது கொடுப்பாங்க, நம்ம வாங்குவோம், ஹாப்பியாக இருப்போம். அப்போ எப்பயுமே உங்களை சந்தோஷமாக வச்சுட்டு இருக்கக்கூடிய ஆள் யார் தெரியுமா? முருகன் மட்டும்தான். அப்போ இந்த 3வது சொல்லக்கூடிய இந்த தத்துவம் லயம் என்றால் அதுவாக மாறக்கூடிய தன்மை. இதை எதுக்கு ஒப்பிடலைன்னா பழனி மலைக்கு ஒப்பிடலாம். பழம் நீன்னு சொன்னேன், அது பழம் நீனா உடனே நீங்கள் வந்து அவருக்கு என்ன முருகனுக்கு என்ன வேறு வேலை இல்லையா? அப்படி சொன்னால் புதுசுனா பழம் வரப்போகுது, இதுக்காண்டி அவர் கோச்சிட்டு வரப்போகிறாரு. எப்பயுமே ஒரு கதைகள் என்பது அதை தாற்பயத்தை மக்களுக்கு உணர்த்துவதற்கு வேறு வடிவங்களாக புனையப்பட்ட ஒரு விஷயம், அது அழியாமல் இருப்பதற்கு. அப்போ நீ பழமானாதான் இந்த இடத்துக்கு வர முடியும், அது வரைக்கும் நீ காய் தான். என் குருநாதர் சொல்லுவார், நீ பழமானதாண்டா பழனிக்கு வர முடியும், நீ பழனிக்கு வந்ததாண்டா நீ பழம் அப்படிம்பார். அந்த மாதிரி நீங்கள் பழமாகனா என்ன பழம்? ஞானப்பழமாகணும். அந்த ஞானப்பழமாக யார் இருக்கிறார்? முருகப்பெருமான் இருக்கிறார். லயம்க்கு அப்புறம் இருக்கக்கூடிய விஷயம் போகம். போகம் உடனே சேர்ந்து இருக்கிறது, அதெல்லாம் நீங்கள் அந்த தாட்டுக்குள்ளேயே போகாதீங்க. போகித்திருத்தல், இணைந்து இருத்தல். திருப்பரங்குன்றமாகட்டும், பழமுதிர்ச்சோலையாக இருக்கட்டும், திருத்தணி, இதெல்லாம் போகத்திற்கான இடங்கள். அதனால இந்த இடத்துக்கு போனால் காசு வரும். காசு வேணால் நான் சொல்கிற விஷயம் நானே சொல்லுவேன், பழமுதிர்ச்சோலை போனால் கட்டுக்கட்டாக காசு கிடைக்கும். திருத்தணி ஏறிட்டு வந்தீங்கன்னா 365 படி ஏறிட்டு வந்தால் 365 நாள் நீ சூப்பராக இருக்கலாம். திருப்பரங்குன்றம் போயிட்டு தான் சூப்பராக திருமண வாழ்க்கை நடக்கும், உனக்கு நல்லா தப்புலாம் கிடைக்கும், அந்த பிள்ளையும் சம்பாதிக்கும், நீயும் சம்பாதிப்ப, நல்லா இருக்கலாம். அப்போ போகம், ஒரு வாழ்க்கையில் போகித்திருக்கிறதுக்காக ஒரு விஷயத்தை வந்து எழுப்புறதுக்கு யார் வேணும்? இந்த 3 இடங்கள் தான் தேவை. அந்த 3 இடமாகவும் முருகன் இருக்கிறான். அடுத்து இருக்கக்கூடியது அதிகாரம். இந்த அதிகாரம்னு சொல்லும்போது அவன் உள்ள இருந்து இயக்கணுங்க, அந்த இயக்கம் தான் அதிகாரம். உடனே அதிகாரம்னா உடனே இதாக நெருப்பு ஜுவாலை கொதிக்கணும்ல, அதுதான் இயங்குது இல்லை, இதை பிடிச்சி இழுக்குது இல்லை, இதுதான் அதிகாரம். அதிகாரம், காரம்னா இந்த உடம்பு, இந்த காயம் உடம்பை வந்து இழுக்குது இல்லை, அதிர்ச்சமாக இழுக்கக்கூடியது, அச்சு வச்சு இயக்கக்கூடியது தான் இந்த அதிகாரம் தான் திருச்செந்தூர். அதனால தான் திருச்செந்தூர் போனால் உங்களுக்கு பதவி கிடைக்கும், திருச்செந்தூர் போனால் உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும், திருச்செந்தூர் போனால் எல்லாமே கிடைக்கும். அதனால தான் கந்த சஷ்டி கவசத்தை அங்கே உட்காந்து எழுதினார். ஏன் மற்ற இடத்துல உட்காந்து எழுத விட்டுருக்கலாம்ல? இத்தனை சஷ்டி எழுதியிருக்காரு அவர், 6 படிக்கும் 6 சஷ்டி எழுதியிருக்காரு. ஆனால் அதெல்லாம் ஏன் ஃபேமஸ் ஆகலை? கந்த சஷ்டி கவசம் மட்டும் ஏன் ஃபேமஸ் ஆச்சு? ஏன்னா அந்த ஊரோட மகிமை எப்படி, அந்த மண்ணோட மகிமை எப்படி? ஏன்னா திருச்செந்தூர் கடலாடும் இடம், முக்தி முடிவும் அதுதான், ஆரம்பமும் தான். எங்கே உயிர்ப்பு எங்கே ஆரம்பிக்குதோ உயிர்ப்பு அங்கே தான் முடியும். நம்ம பன்னி குடத்தில் ஆரம்பித்தோம், கடலில் போய் முடிக்கிறோம், அங்கேயும் தண்ணி அங்கேயும் தண்ணி. லயத்தில் ஆரம்பிக்கிறோம், அதிகாரத்தில் முடிக்கிறோம். அப்போ ஓம்காரம் இசிக்கோல்ட்டு 31 இந்த பாட்டில் எழுதினது இந்த தத்துவம் தான். அப்போ இந்த 4 வரியை நீங்கள் படித்தீர்களே ஆனால் முருகனோடு 2 கலந்து விடலாம். துவிதம் என்று நீ வேறு அவன் வேறு நினச்சிட்டு இருக்கல ஒரு மாதிரி மாயைக்குள்ள, அதெல்லாம் இல்லைடா, நீ அவனும் ஒன்று தான். இடம் இருக்கக்கூடிய இந்த கட்டெல்லாம் முருகன் பார்த்துப்பா, நீ வந்துருன்னு சொல்லக்கூடியதான் இந்த துவித நாத பந்தம். அதுதான் உங்களுடைய ஆக்ஞா சக்கரத்தை இயக்கி கொண்டிருக்கிறது. இந்த துவித ஞான பந்தத்திற்குள் நீங்கள் அடங்கி விட்டீர்களால் மேலே சகசிராத்தில் வந்து சண்முகன் உங்களை காப்பாற்றி விடுவார். அதுக்கப்புறம் தான் அவர் சண்முக கவசம் பாடினார். இவ்வளவுதான் இதற்கான சிறப்பு. அப்போ இந்த பந்தங்கள் என்பது
உங்களுக்குள் முருகனை கட்டுண்டு வைப்பதற்காக உங்களுடைய மூலாதாரத்திலிருந்து, உங்களுடைய சுவாதிஷ்டானத்திலிருந்து, மணிப்பூரகத்திலிருந்து, அநாதகத்திலிருந்து, உங்களுடைய விசுத்திலிருந்து ஆக்ஞா வரைக்கும் எஞ்சான் உடம்பு வரைக்கும் உங்களை இழுத்து கொண்டு வந்து நான் தான் அப்படி நிப்பாட்டக்கூடிய நீதான்பான் நம்ம கொண்டு போய் சரணடையக்கூடிய தன்மையாக இருக்கக்கூடியதான் இந்த பந்தங்கள். இந்த பந்தங்கள் நம்ம யார் ஒருத்தவங்க பயன்படுத்துகிறாங்களோ இதுக்கு மேலே ஏதாவது வரப்போதா நம்மளுக்கு? எதுவுமே வராது. நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். ஜஸ்ட் இந்த ஒரு 8 பந்தத்தை பாருங்கள். தினம் போய் வாமன் சுவாமிகளை நமஸ்காரம் பண்ணுங்கள். இந்த 8 பந்தத்தை உங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க. ஒரு 6 பந்தம் போதும் உங்களுக்கு. 8எல்லாம் போனேன் நம்ம இன்னும் ஞானி இதுக்கே நம்மளால் தாங்க முடியல. இன்னும் 2எல்லாம் நான் சொன்னேன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால் இது அப்படியே இருக்கட்டும். இந்த 6 பந்தத்தோடு நம்ம இயங்கினோமே ஆனால் கண்டிப்பாக நாதவிந்து நமோனவன் நம்மளுக்குள்ளும் நர்த்தனமாட ஆரம்பித்து விடுவான். நிச்சயமா. அதாவது துவித நாத பந்தம் அப்படிங்கிறதுக்கான தாற்பயம் என்ன அப்படிங்கிறது இதுக்கு மேலே எனக்கு கேள்வியே கேட்க முடியாத அளவுக்கு அப்படியே வாயை திறந்து கேட்டுட்டு இருந்தேன். அவ்வளோ தூரம் அவ்வளோ விஷயங்களை வந்து சொல்லியிருந்தீங்க. அதாவது தத்துவம் அப்படின்லாம் பேசுகிறோமே, அந்த தத்துவம்னா என்ன, முருகன்றது யார்? ஏன்னா நிறைய இடங்களில் வந்து பாம்பன் சுவாமிகள் பல அருமுக சிவன் அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல வந்து முருகன் சிவன் எல்லாமே ஒன்று தான் அப்படின்ற மாதிரி நிறைய இடங்களில் வந்து அவர் பாடியிருப்பார். அதை புரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருந்திருக்கும். நாதம் அதே போல் நீங்கள் இந்த நாதவிந்து கலாதே நமோ நம அப்படின்ற அந்த திருப்புகழ் பற்றி இந்த இடத்துல சொல்லும்போது இன்னும் அது ரொம்பவே புரிதலுக்குள்ளான, பல பேருக்கு புரிதல் இல்லாமல் இருந்த பலருக்கும் இது புரிதலை கொடுத்துருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நிறைய பேசாமல் இந்த காணொலியை நிறைவு செய்யலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். சொன்னால் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இந்த காணொலியும் அந்த முருகப்பெருமானுடைய பேரருள் பெற்றவர்கள் யாரோ அவங்க கிட்ட போய் சேரும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது. உண்மையாக இது எல்லாத்தையும் பேசுறதுக்காக பெரும் பாக்கியத்தை இந்த பேரருள் எனக்கு கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நினைக்கும் போது இந்த நிமிஷமே உண்மையில ரொம்ப ஒரு மாதிரி எப்படி சொல்ற, ரொம்ப ஃபீலாக இருக்குது. அது ஒரு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கூஸ் பம்ப்ஸ் வருது, அந்த மூமெண்ட்டாக இருக்குது. இந்த பெருங்கருணையான இந்த பேரருள் முருகப்பெருமானுக்கும் இந்த விஷயங்களை எல்லாம் பேசுவதற்கான வாய்ப்பு கொடுத்த இந்த பிரபஞ்ச சக்திக்கும் உங்களுக்கும் இந்த தருணத்துக்கும் அனைவருக்குமே ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கும் இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு, இந்த விஷயத்த சொல்ல வச்சதுக்கு அவனுக்கு தான். அவன் இயக்குறான்னு நான் இயங்கிட்டு இருக்கேன், அவ்வளோதான். இது ஒரு பெரிய கடல். இந்த கடலில் ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இத்திரூண்டு இதாப்பா கடல் தண்ணி அப்படின்ற மாதிரி காட்டக்கூடிய அளவில் தான் சொல்லியிருக்கேன். இதில் ஏதாவது ஒரு குறை நிறை இருந்தாலும் நீங்கள் வந்து அதை அப்படியே உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி விட்டுருங்க. ஆனால் இந்த பந்தம் உங்களை முருகனோடு சேர்க்கக்கூடிய பந்தமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த பந்தத்தை எல்லாம் பயன்படுத்துங்கள். வாழ்க்கையில் எல்லா விதமான வசந்தங்களையும் அந்த கந்தன் உங்களுக்கு அருளட்டும். நன்றி. தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. ரம்ஜானுக்கென்றே பிரத்யேக கலெக்ஷன்கள். ஆசியாவின் மிகப்பெரிய ஜவுளி சாம்ராஜ்யம் தி சென்னை சில்க்ஸ்.